மின்சார சபைக்கு நட்டம் என்பது பொய் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. எனவே 21,000 மில்லியன் ரூபாய் லாபம் என்பதாக மரிக்கார் எம்பி நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் போது வலுசக்தி என்பது மக்களிடம் பொருளாதாரத்திலும் அபிவிருத்தியிலும் ரத்தம் என்றே கூறியது. விலை சூத்திரத்தை திருட்டுத்தனமான சூத்திரம் என்றும் ஜேவிபியினர் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த சூத்திரத்தின்படியே தற்போது இந்த அரசாங்கத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்களும் நடக்கின்றன. 9,000 ரூபாய் கட்டணத்தை 6,000 ரூபாவாக குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு வருடம் கடந்தும் அதே இடத்தில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவர்கள் மின்சார சபைக்கு 13 பில்லியன் ரூபாய் நட்டம் என்று கூறுகிறார்கள். இது பொய்யாகும். இந்த சபைக்கு 21,000 மில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறது. ஆனால் கடந்த கால கடன்கள் அனைத்தையும் சேர்த்தே இந்த செலவை இவர்கள் தயாரிக்கிறார்கள். இவ்வாறு கூறி கொள்ளையடைத்த மற்றும் வீணடித்த பணத்தொகையை பாவனையாளர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.